ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து அதை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக பைக் எடுக்கிறதோ, இல்லை ஒரு பிளேஸ்க்கு போகிறதோ, ஒரு ஒரு லொக்கேஷன் போகிறதோ, இல்லை வேறு யார் பர்சனோட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, இல்லை சினிமாவுக்கு போகிறதோ, இல்லை வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆகிறதோ, அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்ஷனுக்கு மெயின் காரணமே இந்த ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இந்த மாதிரியான வழி தேடாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு உள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தைரியமாக எதிர்கொண்டு அதை உள்ளே கவனிங்க. எப்படிங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராசஸை கவனிங்க. வாட் ஆக்சுவலி தட் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன்ஸ் வென் யூ ஆர் கெட் இன் டு த ஸ்ட்ரெஸ். ஓகே, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல உங்களை விட்டு வெளியில் வாங்க. உங்களை விட்டு வெளியில் வந்தால் தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போக மாட்டீங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகலைனா தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கவனிக்க முடியும். ஸ்ட்ரெஸ்ஸை கவனிச்சா தான் ஸ்ட்ரெஸ்ஸோட ப்ராசஸ் புரிஞ்சிக்க முடியும். ஸ்ட்ரெஸ்ஸோட ப்ராசஸ் புரிஞ்சிக்கிட்டா தான் ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், ஆல் யூ ஹேவ் டு டூ, just keep watching the things happening. As such, it is not happening to you, it is happening to some other else. யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் வெளியே வந்து கவனிங்க. ஸோ கீப் ப்ராக்டிஸிங் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். இதுதான் மெடிடேஷன். மெடிடேஷன் நீங்கள் செப்பரேட்டாக உட்காரணும்னு இல்லை, மெடிடேஷன் நீங்கள் போய் ஒரு செப்பரேட்டாக போகணும் இல்லை, மெடிடேஷன் பண்ணலேன்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை, கில்ட்டி ஃபீலிங் தேவையில்லை. உங்களை நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். கீப் மெடிடேட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்கள் ரியாக்ஷனை பண்ணுங்கள், உங்கள் மைண்ட் தாட்டை பண்ணுங்கள், நீங்கள் யாருன்னு பண்ணுங்கள், உள்ளே என்ன நடக்குதுன்னு பண்ணுங்கள். ஸோ பி கீன் ஷார்ப் டூயிங் திஸ் திங்ஸ். வெளியில் எண்ணங்களை செதற விடாதீங்க, வெளியில் இமோஷனல் பர்ஸ்ட் ஆகாதீங்க, வெளியில் இமோஷ்னலாக ரியாக்ட் ஆகாதீங்க. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இமோஷனல் ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியாமல் ப்ராக்டிஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை கர்வ் பண்ணணுன்னா ஆப்போசிட்டாக பண்ணுங்கள். ஆப்போசிட் என்ன அப்படின்னா, இமோஷனல் ரியாக்ஷனோட ஆப்போசிட்னா டோன்ட் கெட் ரியாக்ட், நான் ரியாக்டபிள். சரிங்களா? ஸோ உங்களை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் செகண்ட் டைப் ஆஃப் ப்ராக்டிஸ். ஃபஸ்ட் டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் இஸ் ஃபேஸ் ஆஸ் இட் இஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ். செகண்ட் டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் இஸ் வாட்ச் வாட் இஸ் கோயிங் ஆன் இன்சைட் ஆஃப் யூ. ரைட்டா? இது ரெண்டையும் போட்டுட்டு தேர்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் காட் ரிலேட்டடான சாங்ஸ், உங்களுக்கு பிடித்த கடவுளோட பாடல்களை கேட்க ஆரம்பிங்க. பிகாஸ் சினிமா பாட்டு சலிச்சு போயிடும். சினிமா போய்ட்டு குயிக்காக வந்து சேச்சுரேஷன் ஆகிடும். தட் ஹேஸ் நாட் காட் சச் கைண்ட் ஆஃப் தட் டசன்ட் கேரி கம்ப்ளீட் சூத்திங் ப்ராசஸ். ஓகே, ஆஸ் டிவைன் ப்ராசஸ் கேரிஸ். அப்போது நீங்கள் கடவுளோடைய ஏதாவது உங்களுக்கு பிடித்த கடவுளோட பாட்டில் லைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதோட அசோசியேட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதோட அசோசியேஷன் ட்ரை பண்ண என்ன ஆகும்னா இது மெல்ட் ஆகிடும். ஓகே, இது மெல்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள். இப்போ எனக்கு பிடிச்ச பாடல் வந்து ரகுபதி ராகவ ராஜாராம். அது வந்து சிவனோட பக்தர். சிவனுக்கே வந்து ராமர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து ராம் வந்து மெடிடேட் பண்ணார். இப்போது ராமர் அந்த பாட்டை போட்டுவிட்டு இப்படி போட்டுவிட்ரு ஸ்பீக்கரில். அவ்வளோதாங்க. அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த வந்து அந்த பாடலை போட்டுட்டு நீங்கள் அதில் உங்களை மறைய வைக்கணும், நீங்கள் அதில் கரையணும், நீங்கள் அதில் மெர்ஜ் ஆகணும், நீங்கள் உங்களுடைய செல்ஃப் ஐடென்டிட்டியை மறையணும், இந்த டிவைன் ஐடென்டிட்டி மேலே வரணும். ஸோ இதுதான் தேர்டு உடைய ப்ராசஸ். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு அப்படியே எப்படி ஒரு புறாவை அடித்தோன்னே 1000 புறா பறக்குது மரத்துலேருந்து, எப்படி ஒரு காட்டே ஒத்தி அழிச்சிருது. சரிங்களா? அந்த மாதிரி இறைவனுக்கு அதிகப்படியான வலிமை உண்டு. அவருடைய பாடல்கள், அவருடைய திங்கிங் இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய தேடல் இருந்துச்சு அப்படின்னா, இது எல்லாம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எதுவுமே கிடையாது, எல்லாமே மறைஞ்சிடும். புரியுதுங்களா? சிஸ்டம்